எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் இன்னைக்கு ஆறாவது பாட்டு. ஆறாவது பாடல் என்னன்னா, புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலகழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் உயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அரியென்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது பாட்டு இதை பார்த்தீங்கன்னா, புல்லும் சிலம்பினகான். சிலம்புறதுன்னா கத்துறது. புல்லும் சிலம்பினகான்னா, புல்லுனா பறவை, புல்லுனா பறவை, சிலம்புறதுனா கத்துறது. புல்லும் சிலம்பினகான்னா பறவைகள்லாம் கூவ ஆரம்பிச்சுடுது. பொழுது விடையிறத உணர்த்தரா பறவைகள்லாம் கூவ ஆரம்பிச்சுடுது. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில். புல் புல்லுனா பறவை சொன்ன முதலிய. அரையன்னா பறவைகளின் தலைவன். அரையன்றது தலைவன். புல் அரையன் கோ அந்த பறவைகளின் தலைவனாகிய தலைவனுக்கு கடவுள் கோயில் அவருடைய வீடு. புல்லரையன் கோவில்னா புல்லுன்றது பறவை, அரையன்னா தலைவன், பறவைகளின் தலைவன் கருடாழ்வார். கோ அவருடைய கடவுள், இல் அவர் குடியிருக்கிற இடம், அதாவது மகாவிஷ்ணுவை சொல்றார். மகாவிஷ்ணு குடியிருக்கிற இடம். வெள்ளை விழிச்சங்கின் அந்த கோவில்ல, பெருமாள் கோவில்லன்னு சொல்ல வரா இங்க, அவ்வளவுதான். பெருமாள் கோயில்ல வெள்ளை விழிச்சங்கின், வெள்ளை பெருமாள் கோயில் இருக்கிற அந்த பாஞ்சசங்கின்ற சங்கு வந்து வெள்ளையா இருக்கும். அது சொல்ற வெள்ளை விழிச்சங்கின். விழின்னா அந்த அதாவது ஒளி எழுப்புறது. விழிச்சங்கம்னா ஒளி எழுப்புறது. அந்த சங்கு முன்னாடிலாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவா, கோவில் திறக்கும் போது சங்கு ஊதுவா. அது இருந்தது பழக்கத்துல. அப்புறம் அப்படியே விட்டு போச்சு. கோவில் வாசல் திறக்கிறா இல்லையா, திறக்கும்போது சங்கு ஊதுவா. சங்கு ஊதினோட ஜனங்கள்லாம் எழுந்திருக்கும். அங்கே உள்ளே போய் பெருமாளுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிங்கன்னு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி ஆராதனை பண்ணுறதுக்கு வெளியே திறக்கும்போது மற்ற ஊர் ஜனங்கள்லாம் ரெடியாகி கோவிலுக்கு வந்துடும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருந்தது முன்னாடி. போய் இப்போ பட்டாச்சார் உள்ளே போய் எல்லாம் தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அதை பெருமாளை தயார் பண்ணிட்டு ஆராதனத்துக்கு பெருமாளுக்கு வந்து இது பண்ணும்போது ஆபரணம்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு திரையை திறக்கும்போது பார்த்தா வெளியில் இருக்கிற அதுக்குள்ளே ரெடியாகி வந்திருப்பார். இது அந்த காலத்துலேருந்து இருந்தது. அந்த சங்கு ஊதுறது இருந்தது. அதுதான் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவம். சாதாரண சத்தம் இல்லை. அந்த பாஞ்சசன்யத்தை ஊதினா அது எப்படி இருக்கும் சவுண்டு? பாஞ்சசன்யம் ஊதினா அதிரும், அப்படியே உலகமே அதிரும். அந்த அதுதான் பேரறவம், பெரிய சத்தம். இவ்வளோ பெரிய சத்தங்க போகிறது சங்குலேருந்து. சங்க ஊதுரா உனக்கு காதில் வேலையான்னு கேட்குறேன். கேட்டேயோ, உன் காதில் கேட்கலையோ அப்படின்னு கேட்குறேன். அந்த தூங்குறவளை பார்த்து மூச்சுட்டு வந்து எழுப்புறவ கேட்குறேன். அடுத்தது சொல்றா பாருங்க, பிள்ளாய் எழுந்திராய். பெண்ணே, பிள்ளாய்ன்றது பெண்ணேன்ற அர்த்தம். எழுந்திராய், எழுந்துரு அப்படின்றா. பேய் முலை நஞ்சு உண்டு. எதுக்கு எழுந்திருக்க சொல்றான்றதை கவனிங்க. பேய் முலை நஞ்சு உண்டு. பேய் முலைன்றது வந்து பூதனான்ற அந்த அரைக்கிய வந்து கிருஷ்ணன் சம்ஹாரம் பண்ணுது. அதை சொல்றா. பேய் முலை நஞ்சு உண்டு. அவளுடைய முளைப்பாலை சாப்பிடும்போது அதில் விஷம் தடவிருப்பா. விஷத்தோடு சேர்த்து அவள் உயிரையும் உறிஞ்சிடுவார். அதுதான் இந்த பேய் முலை நஞ்சு உண்டு. நஞ்சோடு உயிர் உண்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். நஞ்சு உண்டுன்னு தான் போட்டிருக்கோம். அதில் பேய் முலையில் நஞ்சு தடவிருக்கா. உயிரை எடுத்தது அப்புறம் தானே வருது. அதை நஞ்சோடு சேர்த்து உயிரையும் உண்டு. கள்ளச்சகடம்னா சக்கரை வடிவத்தில் திருநாவர்த்தனத்தும் சக்கரை வடிவத்தில் வரானாம் அசுரன். கள்ளச்சகடம். சாதாரண சகடம்ன்றது, சகடம்னா சக்கரம், சாதாரண சக்கரம் வேற. கள்ளச்சகடம்னா திருட்டுத்தனமா அதில் அசுரன் ஒழிஞ்சுட்டு இருக்கான். அவன் சக்கரை வடிவில் வரான். கலை கழிய அதனுடைய அந்த ஓடி வந்தது. அந்த இது ஓடி வந்தது சக்கரம் வந்து சக்கரத்தில் திருநாவரதன்ற சக்கரை வடிவில் இருக்கா இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக அப்படியே உருண்டு வரான் கிருஷ்ணன் மேலே மோதி கொல்றதுக்கு. ஒரு அசுரனோட எதிர்னா எப்படி இருக்கும் ஸ்பீடு, அவனுடைய அந்த ஸ்பீடு கலை. அவன் அந்த கலகலத்து போச்சான்.
கலை கழிய அப்படியே கலகலத்து கிருஷ்ணன் உதையில அப்படியே கலகலன்னு ஆடி கொட்டி போச்சான் அந்த சக்கரம். அந்த ஸ்ட்ரென்த்து சக்கரத்தோட ஸ்ட்ரென்த்து வேற, அது அசுரனோட ஸ்ட்ரென்த்து அதுக்குள்ளே இருக்கு இல்லையா. அது வரும்போது கலை கழிய அதனோட அந்த கிரிப்பு குறைய ஒரு உதச்சதில் அப்படியே பொலபலன்னு கொட்டி போச்சான் சக்கரம். கலை கழிய கால் ஓச்சி. கால் ஓச்சின்னா காலை உயர்த்தின்னு அர்த்தம். ஓச்சின்றது உயர்த்தி. இந்த இடத்துல வந்து காலால் சொல்கிறாங்க. உயர்த்தின்றது காலுக்கு பவர், காலோடைய மகிமையை காட்டுறது. கால் ஓச்சி, அதான் கால் ஓச்சி வெள்ளத்தரவில், கலகழிய கால் ஓச்சி வெள்ளத்தரவில் அந்த மாதிரி பண்ணிட்டு வெள்ளம் திருப்பார்கடலாகிய வெள்ளம் வெள்ளையா இருக்கிற அந்த குளம், அந்த அந்த கடல் சொல்ற வெள்ளத்து அறவும் அந்த திருப்பார்கடல்கிற வெள்ளத்துல வெள்ளத்தை துயில் அமர்ந்த துயில் துயில் அமர்றதுன்றது சாதாரணமாக உட்கார்றது படுக்கிறது எல்லாத்துக்குமே அமர்றதுன்னு தான் பேர். துயில் அமர்ந்த அமர்றதுன்றது செய்யறதுன்னு அர்த்தம். அமர்தல்ங்கிறது செய்யறதுன்ற அர்த்தம். துயில் அமர்ந்துன்னா படுத்துட்டு இருக்கிற காரியத்தில் துயில்ன்றது தூக்கம் தூங்கிட்டு இருக்கிற துயில் அமர்ந்த வித்தினை. வித்துன்றது என்னன்னா இந்த பூலோகமே உருவாகிறதுக்கு காரணமானதுக்கு விதை. வித்துன்னா விதை. அதை இந்த அண்ட சராசரங்களும் எல்லா உலகமே ஒரு ஒரு ஜீவாத்மா பரமாத்மா அதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த விதையாக இருந்த கிருஷ்ணனைன்னு அர்த்தம். அந்த இடத்துல உள்ள வெள்ளத்து துயில் அமர்ந்த வித்தினை. இப்போதான் சொல்கிறான் பிள்ளை எழுந்தா பேய்மலை எழுந்துட்டு சொன்னா இல்லையா, முதல்ல கள்ளச்சகடம் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. இப்போ அந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். பேரறவம் கேட்டிலையோன்னு சொன்ன இல்லையா, புள்ளும் சிலமகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவம் கேட்கலையோன்னு சொன்ன இல்லையா, கேட்கலையான்னு. பிள்ளாய் எழுதுறாய் சொன்னால எழுதிருக்கு சொன்னால எதுக்கு எழுதிருக்கு சொன்னான்னா, இந்த கிருஷ்ணன் அதாவது அந்த பூதனாங்கிற அவளை கொண்டுட்டு பேய பாலை சாப்பிட்டு அவளை கொண்டுட்டு அந்த சக்கரமாக வந்த திருநாவரதன்ற அந்த அவனை சக்கர வடிவில் வந்து திருநாவரதன்ற ராட்சசனை ஒரே வதச்சி கொண்டுட்டு திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அப்படிப்பட்ட பெருமாளை உள்ளத்து கொண்டு உள்ளத்துல பெருமாளை அந்த முனிவர்களும் யோகிகளும் என்னன்னா, முனிவர்களும் யோகிகளும் பெருமாளோட சிந்தனை சதா சிந்தனை அந்த சிந்தனை இருக்குமா. எழுந்தவுடனே அரின்னு 5 தடவை இப்போ கூட சொல்லுவா சிலர். நல்ல ஞானிகள் வந்து இப்போ கூட எழுந்தவுடனே அரின்னு 5 தடவை சொல்லிட்டு எழுந்திருப்பான். எழுந்திருக்கும் போது அதை சொல்றாருங்க. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வாயால சொன்ன மெல்ல எழுந்த அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எழுந்த ஹரி என்ற பேரறவும். ஹரின்னு சொல்றான் இல்லையா 5 தடவை. அந்த ஹரின்ற அதை அவ்வளவு பேர் சேர்ந்து சொன்னதால பெரிய சத்தமாயிட்டான். ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து எங்களோட மனசுக்குள்ள பூந்து குளிர்ந்தேலோ ரொம்ப ஆனந்தப்படுத்தித்தான். ரொம்ப எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு அந்த அந்த சவுண்டை கேட்கும்போது. என் பாவையே எழுந்துருன்றா, அவளை எழுப்புறா. எதுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, பிள்ளையெல்லாம் தூங்குறா, பேம்பில் நெஞ்சுட்டு இது பிள்ளை எழுதுறாய். பெருமாள் கோயிலில் போகிற அந்த கருடாழ்வான் தலைவராகிய பெருமாள் கோயிலில் தங்கு போகிறாளே, அந்த சத்தம் உனக்கு காதல வேலையா, எழுந்துரு. பேய் பூதனைன்ற பேயை கொண்டுட்டு சகடத்தை கள்ளச்சகடமாக வந்த திருநாவரதன்ற அந்த அசுரனையும் அழிச்சுட்டு திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற இந்த வேதங்களை எல்லாம் வந்து பூலோகமே உருவாக காரணமான விதையாக இருந்த பெருமாளை மனசில் நினச்சி முனிவர்களும் யோகிகளும் கதவை திறக்க போகிறாங்க. முனிவர்களும் யோகிகள் எப்போ இது அந்த கதவை திறக்கிற சவுண்டு கேட்குறது இல்லையா, பாஞ்சசன்யம் சவுண்டு, அந்த இது திறக்கிறா இல்லையா கதை பேரறவும். அந்த பேரறவு கேட்டு அவள் எழுதுக்கிறா. அவள் எழுந்து ஹரின்றா. அவள்லாம் எழுந்துட்டா. அந்த சங்கு ஊதிய கோயில் திறக்கிற சங்கு ஊதின சத்தம் கேட்டுட்டு முனிவர்கள் யோகிகளை எழுந்துட்டா ஹரின்றா. அவளை எழுந்து வந்துடுவா. நம்ம சீக்கிரம் போய் குளிச்சுட்டு நம்ம போய் அந்த பாவை நோம்பு நோக்கணும், காத்தியாயினியோட பாவை நோம்பு நோக்கணும், எழுந்துருன்னு சொல்கிறா. அதான் உள்ளம் பூந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்கிறா. நாளைக்கு அடுத்த பாட்டம் போகும். தேங்க்யூ.